ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்படியே என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ட்ரை ஃப்ரூட் ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் ஒரு 10 முந்திரி பருப்பை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியணும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ இது பொரிஞ்சதும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப் துருவின தேங்காய்க்கு அரை கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடித்தமானது. இதை இப்படியே சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி, 1/4 கப் அளவுக்கு கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துருக்கேன். இது உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 அளவுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கலவையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்த அந்த சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்ந்த கலவையும் இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டஃபிங் பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாதாம் பருப்பு கூட சேர்த்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம வெளி மாவு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை பிடிக்காதவங்க 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் மிக்ஸ் பண்ணியும் இதை செய்யலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் தான், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3ம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம இதில் மாவு பொருள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இது மைதா மாவுலேயும் செய்யலாம், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணுமேங்கிறதுக்காக நான் கோதுமை மாவுலேயே செஞ்சுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தால் கீழே விழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ ஒரு தோசை சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லேசாக திக்காக ஊற்றினா போதும். ஒரு திக்கான மாவை ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங், அதை ஒரு பக்கமாக இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை நம்ம தோசை திருப்பியால் திருப்பி மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் பன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சா மட்டும்தான் கருகாமல் நம்மளுக்கு 2 பக்கமும் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் ஃபுல்லும் கருகிரும், உள்ளே ஃபுல்லும் மாவாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்பி எடுத்துக்கலாம். சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் பன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பன்னு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மாவை இன்னும் கனமாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை நிறைய உள்ளே வச்சுட்டு ஸ்டஃபிங் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே சுட சுடவும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆறின பிறகும் வச்சு சுட்டு வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இருக்கும் இது. வெளியில் ஃபுல்லும் நல்லா சாஃப்டாக உள்ள அந்த நட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஒரு சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் பன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.